பஞ்சுவேஷன்ஸ் நிறுத்தற்குறிகள். ஓ, இங்கே என்ன எழுதியிருக்கிறது? விஸ்டிச், சில்ட்ரன், ஷர்ட்ஸ், பேண்ட்ஸ், ஓல்டு பீப்புள், ஃபாஸ்ட் சர்வீஸ், ஃப்ரீ டெலிவரி. என்ன, இங்கே குழந்தைகளை தைக்கிறார்களா? வயதானவர்களையுமா? நான் என் பிளவுஸை தைக்க கொடுக்க வந்தேன். இப்போது பார்த்தால் அவர்கள் என்னையே தைத்து விடுவார்கள் போலிருக்கிறதே. கவலைப்படாதீர்கள், மாஸ்டர் தவறாக எழுதிவிட்டார் போல தெரிகிறது. இந்த சென்டென்ஸுக்கு நமது பஞ்சுவேஷன் பஞ்சாயத்து தேவைப்படுகிறது. வாருங்கள், பஞ்சுவேஷன் பஞ்சாயத்தின் உறுப்பினர்களை அழைப்போம். எழுத்திற்கு தெளிவையும் பொருளையும் அளிப்பவை பஞ்சுவேஷன் மார்க்ஸ், அதாவது ஃபுல் ஸ்டாப், கமா, கொஸ்டின் மார்க் போன்றவை. வாருங்கள், அவர்களை சந்திப்போம். நான் தான் ஃபுல் ஸ்டாப். ஒரு கருத்து முடியும் போது நான் அதை நிறுத்த உதவுவேன். அதன் பிறகுதான் அடுத்த வாக்கியம் தொடங்கும். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு பிறகு வரும் வாக்கியத்தை எப்போதும் கேபிட்டல் எழுத்தில்தான் தொடங்க வேண்டும். உதாரணம், ரவி இஸ் மை ஃப்ரெண்ட், ஃபுல் ஸ்டாப். ஹி இஸ் நைஸ், ஃபுல் ஸ்டாப். த ஷாப் இஸ் க்ளோஸ்ட், ஃபுல் ஸ்டாப். ஐ வில் கோ டுமாரோ, ஃபுல் ஸ்டாப். நான் தான் கமா, ஷர்ட்ஸ், கமா, பேண்ட்ஸ், கமா, க்ளோத்ஸ் என ஒரு பட்டியல் நீளும் போதெல்லாம் நான் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக பிரித்து காட்ட உதவுவேன். கவனமாக கேளுங்கள். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் இருக்கும்போது ஒவ்வொரு பொருளுக்கும் பிறகு ஒரு கமா வரும். கடைசி பொருளுக்கு முன்னால் and என்பதை பயன்படுத்துவோம். உதாரணம், I like apples, comma, bananas and mangoes. I will buy shampoo, comma, soap and a toothbrush. நான் தான் அப்போஸ்ட்ரோஃபி. ஒரு பொருள் யாருக்கு சொந்தமானது என்பதை காட்டுவதே என் வேலை, ஓனர்ஷிப். உதாரணம், சில்ட்ரன்ஸ் புக்ஸ், ரியாஸ் பேக். நான் தான் எக்ஸ்கிளமேஷன். ஆச்சரியம், கோபம், மகிழ்ச்சி என எப்போதெல்லாம் உங்கள் இதயம் வேகமாக துடிக்கிறதோ அப்போதெல்லாம் அதை வெளிப்படுத்த நான் தோன்றுவேன். முற்றுப்புள்ளியை போலவே நானும் ஒரு வாக்கியத்தை முடித்து வைப்பேன். எனக்கு பிறகு வரும் வாக்கியம் கேபிட்டல் எழுத்தில் தொடங்கும். உதாரணம், வாவ்! எக்ஸ்கிளமேஷன் மார்க். தட்ஸ் அமேசிங்! எக்ஸ்கிளமேஷன் மார்க். ஸ்டாப்! எக்ஸ்கிளமேஷன் மார்க். டோன்ட் கோ தேர்! எக்ஸ்கிளமேஷன் மார்க். வணக்கம், நாங்கள் தான் கொட்டேஷன் மார்க்ஸ். ஒருவர் பேசியதை அப்படியே எழுதும் போதோ அல்லது ஒரு பலகையில் எழுதியிருப்பதை அப்படியே குறிப்பிடும் போதோ அந்த சொற்களை தனித்து காட்டவோ நாங்கள் உதவுகிறோம். இந்த சொற்கள் வேறொருவர் சொன்னவை என்பதையும் அவை சொல்லப்பட்டபடியே எழுதப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் காட்டுகிறோம். நினைவில் கொள்ளுங்கள், கோட்டுக்கு முன்னால் ஒரு கமா வரும். She said. கமா, கோட்டுக்குள் இருக்கும் முதல் எழுத்து எப்போதும் கேபிட்டலாக இருக்கும். உதாரணம், She said, we offer free delivery. The sign read, welcome to our shop. நான் தான் கேள்விக்குறி. குழப்பமாகவோ ஆர்வமாகவோ யாராவது கேள்வி கேட்கும் போதெல்லாம் அதை வெளிப்படுத்த நான் தேவைப்படுகிறேன். உதாரணம், What is your name? Question mark. May I drink water? Question mark. நன்றி நண்பர்களே. இப்போது இந்த பஞ்சுவேஷன்ஸ் உதவியுடன் மாஸ்டரின் வாக்கியத்தை சரி செய்வோம். முதலில் சில்ட்ரன் மற்றும் ஓல்டு பீப்புள் என்ற சொற்களுக்கு பிறகு அப்போஸ்ட்ரோபி எஸ் சேர்ப்போம். ஏனெனில் இது அவர்களுடைய துணிகளை குறிக்கிறது. இது ஓனர்ஷிப்பை காட்டுகிறது. பிறகு ஷர்ட்ஸ், கமா, பேண்ட்ஸ் மற்றும் ஓல்டு பீப்புள்ஸ் க்ளோத்ஸ். இவை 3 விஷயங்கள். எனவே அவற்றுக்கிடையே கமாக்களையும் ஓல்டு பீப்புள்ஸ் முன் அண்ட் என்பதையும் சேர்க்கலாம். அப்போதுதான் வாக்கியம் தெளிவாக புரியும். வாக்கியம் முடிகிறதா? அப்படியானால் நான் ஒரு ஃபுல் ஸ்டாப்பை சேர்க்கிறேன். அடுத்த வாக்கியம் அழுத்தமாக சொல்லப்பட்டுள்ளது. ஃபாஸ்ட் சர்வீஸ், ஃப்ரீ டெலிவரி. எனவே இரண்டிற்கும் எக்ஸ்கிளமேஷன் மார்க்ஸ் வரும். முழு வாக்கியமும் மாஸ்டரால் பலகையில் எழுதப்பட்டது.
எனவே அதை கொட்டேஷன் மார்க்ஸ்க்குள் எழுதுவோம். வாருங்கள், மாஸ்டரின் வாக்கியங்களில் சரியான பஞ்சுவேஷனை இடுவோம். இப்போது நமது ஆன்சரை சரி பார்ப்போம். மிக்க நன்று. இப்போது சற்று நிறுத்தி இந்த டேபிளை பாருங்கள். இந்த பாடத்தை மாஸ்டர் எப்போதும் நினைவில் வைத்திருப்பார் என்று நம்புகிறோம். நீங்களும் இதை ஒருபோதும் மறக்காதீர்கள்.